viewers, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வீடியோ தான் பார்த்தோம். பட் ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக் தான் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி ஹேர் பேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் அப்படிங்கிறது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹேர் ஷைனிங் சில்கி ஹேர் சொல்லுவாங்க. ஷைனிங்க்கு, சாஃப்ட்னஸ், ஹேர் க்ரோத்துக்கு, அதுக்கு தான் நம்ம வந்து ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஐபிஸ்கட், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறமா கத்தாழை, அப்புறமா சாப்பாடு, அப்புறமா மருதாணி இலை, இது 5ம் ஒன்றா போட்டு மிக்ஸ் அடித்து இந்த ஹேர் பேக் தான் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹேரு அதேமாதிரி ஹேர் க்ரோத்தும் ஆகும், ஆனால் சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். நல்லா ஹேர் சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து சுருட்ட முடியாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த ஹேர் பேக் இங்கே போட்டுட்டு நல்லா சீவிட்டு கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அப்படி பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னா நிறைய பேருக்கு ஹேர் வளராமல் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கிறோம், மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இது பேர் என்னன்னா மருதாணி இலை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு உரி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். அப்புறமா வந்து கத்தாழை சேர்த்துக்கலாம். நம்ம கத்தாழை திக்க முடியல மனுஷங்க அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கத்தாழை போட்டுக்கணும். கத்தாழை வந்துட்டு இந்த எட்ஜை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தாழை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தாழைய அழகா வந்துட்டு கத்தாழை பேக் சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அழகா அழகா வந்துட்டு நம்மளுக்கு போகணும். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் வாங்க. இதெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. கத்தாழையெல்லாம் கை சிக்ஸுன்னு இருக்கு. இந்த ஃபேஸும் தைச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸை தைச்சிக்கலாம். இதை கொஞ்சமாக எடுத்து இது பண்ணி ஃபேஸில் தைச்சிக்கலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் நான் காமிக்க விரும்பலை, ஆனால் கை காமிச்சிக்கிறேன். கையை தைச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வலிவல்களும் ஷைனிங்காக இருக்கும். குளிக்க போகிறப்ப அப்படியே சேர்த்து குளிச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் டெய்லியும் கூட கத்தாழை தேய்ச்சிக்கலாம். கத்தாழை இருந்தால் வீட்டு பக்கத்தில் தேய்ச்சிக்கலாம். அடுத்தது ஐபிஸ்கஸ் லீவ்ஸ், செம்பருத்தி பூ. பின்னால் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கத்தாழை பட்டை எரியுது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கத்தாழை பட்டை எரியும். ஏன்னா நம்ம ஸ்கின் அவ்வளோ அழுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு எரிக்காக இருக்கும். அப்புறமா சரியாக போயிடும். ஐபிஸ்கஸ் லீவ்ஸ் இதுக்கு வந்துட்டு செம்பருத்தி பூ இலை. ஆனால் அவுட்புட் செம்மையாக வரும். கத்தாழை வந்து பேச தருவீங்கன்னா ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்களா, செம்மையாக கொடுக்கும். நானும் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருந்துட்டு, அப்புறமா தான் நான் கத்தாழை செடி வளர்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ண தான் ஸ்கின் ஷைனிங் ஆச்சு. பயங்கர ஷைனிங் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் மூடி போட்டோம். ஐயோ சாரி
விவாஸ். நம்மளோட மிக்ஸி கொஞ்சம் கோலாதான மிக்ஸி. கொஞ்சம் பார்த்தேன் மிக்ஸிலாம் பண்ணும்போது ஈரமெல்லாம் போட்டாதீங்க, அப்புறம் கண்ணடிச்சு போயிடுவீங்க, காக்காயிட்டு ஆயிடுவீங்க. ஏற்கனவே என் பக்கத்துக்கு காக்காத வீடியோ எடுத்துட்டு இருக்குது வேற. நான் போட்டுக்கலாம், பயந்துடாதீங்க, சவுண்ட் வரும். அரைச்சிட்டோம். இப்போ எடுத்து திறந்து பார்க்கலாம். அரைஞ்சிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. கொஞ்சமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி போதும். நல்லா அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு மாதிரி. அப்புறமா சாதம் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். நான் வந்து இப்போ சாதம் ஆட் பண்ணுறேன்ல, கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணுறேங்கல்ல. இது வந்து வடித்த சாப்பாடு இரு. மிக்சர் சாப்பாடு போட்டுட்டோம். இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம. எங்களை ஃபைனாக வந்திருக்குன்ட்டு நம்ம வந்து ஒன்றும் அடிச்சுக்கலாம். நல்லா ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று நம்ம அரைச்சிக்கலாம். எப்படி அரைஞ்சிருக்குன்ட்டு முன்னைக்கு இப்போ வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. நல்லா ஃபைனாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னமும் நம்ம சாஃப்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்குது பார்த்தீங்களா? ஹேரில் போட்டோம்னா நல்லா ஹேர் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாது. இப்போ நம்ம சுட்டு உள்ளே இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹேராக ஷைனிங்காக இருக்கும். அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அரைச்சாச்சு. அவ்வளோ ஒரு ஃபைனாக வந்துட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான் அரைச்சி. இப்போ போய் ஹேர் கம்மில் போட்டுட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இதுங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம அரிசி மாவு மாதிரி இருக்கணுங்களா பார்க்குறது, தோசை மாவு மாதிரி நல்லா பார்க்க இருக்கும். இந்த ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு ஷைனிங்காக சாஃப்டாக ஃப்ரிஸியாக இருக்கும் நம்ம ஹேர். நாங்கள் ரொம்ப ஹேரில் அப்ளை பண்ணோம் போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா இதாக இருக்குன்ட்டு என்னோட ஹேர் பேக்கு. கெட்டி வேணா கூட போடுவோம். தண்ணி எனக்கு வந்து கெட்டியாக ஹேர் பேக் வேணும், கெட்டியாக எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீ தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம், அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூட நம்ம தண்ணி சேர்க்கணுதில்ல, தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணி சேர்த்து நான் கலந்து இது பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஹேர் பேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாங்க ஹேரில் அப்ளை பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஹேர் பண்ணி ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஹேர் பேக்கு அவங்க அப்ளை பண்ணலாம் ஹேரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர். நம்ம ஹேர் பேக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி எவ்வளோ கண்டு எவ்வளோ இது பார்த்தீங்களா, ஜெல்லி மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கு காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா படிச்சுன்னா பிரித்து இப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். அமௌண்ட் எடுத்துக்கிறேன். சாயின் பாட்டெலாம் ஓடுதுங்க. நம்ம ஹேர் இப்படி இருக்குங்களா, லென்த்தாக நம்ம ஹேர் வளரும், நல்லா லென்த்தாக வளரும். நம்ம பார்த்திங்கன்னா ஹேர் பேக்ஸ்லாம் போட்டு ஹேரையெல்லாம் இது பண்ணி நல்லா ஹேர் வளர்க்க போகிறோம். என் பர்த்டேக்கு இன்னும் 4 months இருக்குது. அதுக்கும் நல்லா நீளமாக ஹேரும் அடர்த்தி வளர்க்க போகிறோம். ஏன்னா 4 months கழித்து நான் வந்து வெளியே ஊருக்கு போக போகிறேன். அதுக்குள்ளே நம்ம நல்லா ஹேரை வந்து க்ரோத் பண்ணால் தான் உண்டு. இப்போ பண்ணிங்கன்னா அப்போ உண்டு உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும். நல்லா டூத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா சீவுணும். நம்ம சீப்புலனா கூட நம்ம கையில் கூட நம்ம சீவு பண்ணிக்கிற மாதிரி இல்லை, சீவி அப்ளை பண்ணால் ட்ரூத்தெல்லாம் படும், இல்லை ஸ்கல்ப்லலாம் படணும். அப்போ தான் நல்ல ஒரு இது கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாக கலராக இருக்குது, உள்ளே இல்லை. நமக்கு உள்ளே இது பண்ணி போகணும். இல்லைன்னா ஹேர் பேக் நல்லா போட்டுருக்கோம், லென்ஸ்லையும் சரி. அதெல்லாம் மேலாம் ஆகும், அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹேர் வளரணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். இல்லாமல் ஹேர் தான் அழகே நம்மளுக்கு. கட்டிக்கோங்க ஹேரு. இதுதான் தெரியல, ஹேர் வேற தெரியாது நீர்த்தில். நான் குளிச்சு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மென்னு உமன் யார் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஷைனிங் தர க்ரோத் ஆகும், அவ்வளோதான். இது அவ்வளோதான். நான் ஆப்பில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து மாமாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன் நான். ஹலோ வீவர்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஹேரோட லுக் பாருங்க, ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது. நான் வந்து சீப்பே வைக்கலை, நான் கையில் சிக்கு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சிக்கே இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது.